ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பூரியும் மசாலும் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ மசால் செய்கிறதுக்காக நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கிழங்க குக்கரில் சேர்த்துக்கலாம். கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ கிழங்கு வேகிற டைமில் நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 1/2 கிலோ அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 ஸ்பூன் அளவு உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். நம்ம பூரி செய்கிறப்போ ரவை சேர்த்து மாவு பிசைஞ்சு செஞ்சால் பூரி சூப்பராக இருக்கும். அதுக்காக வேண்டி 2 ஸ்பூன் அளவு ரவை எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து வர அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இப்படி நம்ம கைகளாலேயே கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ உப்பு சர்க்கரையெல்லாம் போட்டு மாவை கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஒட்டுக்கா ஊற்றிடாதீங்க, அளவாக ஊற்றுங்க. இப்போ நம்ம 1 கப் அளவு மாவு எடுத்துருக்கிறோம்னா அதுக்கு 1/2 கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவு ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துட்டு நல்லா நம்ம உள்ளங்கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பிசைஞ்சாச்சுங்க மாவு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி தேய்ச்சி மூடி போட்டு ஓரமாக வச்சிடலாம். பூரி மாவு ரொம்ப நேரம் ஊற வேண்டியதில்லை. நம்மளுக்கு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஊறினாலே போதும். இதை ஓரமாக வச்சுட்டு கிழங்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. கிழங்க வேறு இந்த சுடு தண்ணியை கீழே ஊற்றிட்டு வேறு தண்ணி ஊற்றி நம்ம உரித்து எடுத்துக்கலாம். இப்போது மசாலா தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 பச்சை மிளகா, 1 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கி வரட்டுங்க. ரொம்ப நேரம் வெங்காயம் வதங்க வேண்டியதில்லை. 1 நிமிஷம் போல் வதங்கினாலே போதும். இப்போ மசாலுக்கு நான் 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். இதையை தண்ணியில் கரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்கிருச்சு. இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையே நல்லா வதக்கி விட்டுறலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். இப்போ கிழங்கு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்குறோம். அதையே நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கிழங்கும் மசிச்சு எடுத்தாச்சுங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. அது கூட கிழங்க போட்டுடலாம். கிழங்க போட்டு ஒரு டைம் வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி கிழங்கு எல்லாம் கலந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. வதக்கினதுக்கப்புறம் நம்ம கடலை மாவு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம் பாருங்கள், அதை இது கூட சேர்த்துக்கலாம். கடலை மாவு சின்ன கெட்டிகள் கூட இல்லாத அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நல்லா மசால் கட்டியாக இருக்கணும்னா தண்ணி அளவாக ஊற்றிக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரே ஒரு கொதி வந்ததுன்னா போதும். இந்த டைமில் உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தலை, நான் உப்பு சேர்த்து போட்டுக்கிறேன். நம்ம கிழங்குலேயே உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மசால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மாவும் பிசைஞ்சு வச்சுருக்கோம். மாவை குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப பெரிய உருண்டையாக பிடிக்காதீங்க, அளவான உருண்டையாக எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சரியான அளவாக இருக்கும். இப்படி பிச்சு எடுத்துகிட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லா மாவுலேயும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுங்க. பூரிக்கு பருத்தி எடுத்துக்கலாம். பூரி தேய்க்கையில் ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடாதீங்க. இந்த அளவு தேய்ச்சாலே சரியாக இருக்கும்.
பாருங்கள், இந்த திக்னஸில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பூரி எல்லாத்தையுமே மாவெல்லாம் தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. பூரிக்கு நீ பூரி போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ எண்ணெயில் குட்டியாக மாவு பிச்சு போட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி மாவு மேலே உள்ளே போட்டால் மேலே வரணும். நீங்கள் கையில் போடுறப்போ பார்த்து போடுங்க. எண்ணெயில் வந்து மாவு எடுத்து போடுறப்போ பார்த்து போடுங்க. நம்ம இது பூரி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுலேயே வச்சு திருப்பி போட்டோம்னா சரியாக இருக்கும். போட்டுட்டு ஒரு டைம் மட்டும் மாவை இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டா பூரி சூப்பராக ரெடியாகி வந்துடுங்க. பாருங்கள், பூரி ரெடி ஆகிருச்சு. அவ்வளோதாங்க, பூரியும் மசாலும் செஞ்சாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.